பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிள் ஸ்டடியில் நடந்த காரியங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். முதல் பகுதி, அதில் ஒரு 7-8 பகுதிக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். முதல் பகுதியை நான் போட்டுட்டேன். நாம் இப்பொழுது எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்கிறத ரெவலேஷன் பார்ட் 1 அப்படின்னு யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். பாருங்க, அதை திருப்பி கேட்டாதான் புரியும். சாதாரண பிரசங்கம் மாதிரி அதில் பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கும் தெரியும். திருப்பி கேட்டாதான் புரியும். தயவு செய்து திருப்பி கேளுங்க. தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறுங்க. என்னென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதை கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. வருகை சமீபம், நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்பட்டால் மட்டும் போதாது, உன்னோடு சேர்ந்தவர்களையும் அதற்கு ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்பட்டா போதாது, உன்னுடைய சேர்ந்தவர்களையும் நீ ஆயத்தப்படுத்து. இதைத்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அசட்டை பண்ண வேண்டாம். ஏனென்றால் தேவ பக்தியோடு யாரெல்லாம் காத்து ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாக, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் நிச்சயமாக அதை செய்வார். ஆனால் அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 தேவ சித்தங்களை நாம் கேட்டோம். பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற 3 தேவ சித்தங்களை நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். யூடியூப்ல இருக்கு. இன்றைய தினம் பிதாவாகிய தேவனுடைய இன்னொரு தேவ சித்தம், 4வது தேவ சித்தத்தை நாம் அறிய இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமை அடைவதாக. அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் முடிந்த அளவு வேகமாக இந்த காரியத்தை சொல்லி உங்களை ஜீவனுள்ள சத்திய பாதைகளை நடத்த நான் வாஞ்சிக்கிறேன். நல்ல கருத்தாக நீங்கள் இதை கற்று கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாய் மாற பிரயாசப்படுங்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற 4வது சித்தம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைதல். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்கிற அந்த வேத வசனத்தின் முதல் பகுதியை நாம் ஏற்கனவே தியானித்து விட்டோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டுவது தேவ சித்தம். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அதுல இன்னொரு தேவ சித்தத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைதல். அப்படி என்றால் இது எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது தேவனுடைய ஒரு மேன்மையான தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சத்தியம் என்பது என்ன? இதை 5 பிரிவுகளாக பிரித்து நான் உங்களுக்கு தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறேன். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைதல் என்பது ஒரு பெரிய ஒரு பாடம். இதில் ஒரு 5 பிரிவுகளாக பிரித்து உங்களுக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறேன். முதல் பிரிவு, சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்பது என்ன? 2வது, சத்தியத்தை ஏன் அறிய வேண்டும்? முதல் என்ன? சத்தியம் என்பது என்ன? 2வது, சத்தியத்தை ஏன் அறிய வேண்டும்? 3வது, சத்தியத்தை அறிவதால் உண்டாகும் நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன? 4வது குறிப்பு, சத்தியத்தை எப்படி அறிவது? 4வது குறிப்பு என்னது? சத்தியத்தை எப்படி அறிவது? 5வது குறிப்பு, சத்தியத்தை அறிய யார் நமக்கு உதவி செய்வார்? புரியுதா? சத்தியத்தை அறிய யார் நமக்கு உதவி செய்வார்? இப்படி 5 குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த 5 குறிப்புகளையும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள உதவி செய்வார் என்று நான் கிறிஸ்துவில் நம்புகிறேன். முதலாவது குறிப்பு, சத்தியம் என்பது என்ன? யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து,
அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்கத்தான் நான் பிறந்தேன். இதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன். நான் பிறந்ததும் நான் இந்த உலகத்தில் வந்ததும் நான் ராஜாதான். நீர் கேட்கிறபடி நான் யாருதான்? ராஜாதான். ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல. நான் எதற்காக பிறந்தேன்? நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கும்படியாய் பிறந்தேன். அதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன். என்ன அழகா ஆண்டவர் சொல்றார் பார். பிலாத்து கிட்ட போய் மரண தண்டனை விதிக்கிற பிலாத்து கிட்ட போய் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறார். சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். இதற்காகவே நான் உலகத்தில் வந்தேன். அடுத்தது சொல்றாரு, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன் எவனும் சத்தியவான். சத்தியவான் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். மற்றவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மாட்டார்கள், ஒரு அசட்டை பண்ணுவார்கள். மற்றவர்களுக்கு இது பேதைமையாக இருக்கும், பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் சத்தியவானுக்கு கர்த்தருடைய சத்தம் தேனிலும் தேனிலும் இனிமையாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வரும்போது வாஞ்சியோடு உற்சாகத்தோடு அதை கேட்கிறீர்களா? இல்லை அசட்டை பண்ணுகிறீர்களா? சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் யாரைத்தான் சத்தியவான் என்று சொல்லுகிறார்? அவருடைய சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சத்தியவான் என்று சொல்லுகிறார். பிலாத்துக்கு ஒன்றும் புரியல. சத்தியமா அது என்ன? பிலாத்துக்கு என்னது புரியல? சத்தியமா அது என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்திலே வெளியே வந்து நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இவர் சத்தியத்தை பற்றி பேசுறாரு. நான் அதற்காக தான் வந்தேன், அதற்காகத்தான் நான் பிறந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இப்ப பிலாத்து கேட்கிறான், சத்தியமாவது என்ன? இப்ப நம்மில் அநேகருக்கு சத்தியமாவது என்னன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்படிதானே? பரவாயில்ல, நம்ம கர்த்தருடைய சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியமாவது என்ன என்பது ஓரளவு தெரியும். ஏனென்றால் பல வருஷம் என்ன பண்ணிருக்கிறீங்க? கர்த்தருடைய வசனத்தை கேட்டிருக்கீங்க. அதனால புரியுதா? இப்போ ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் பாருங்க. கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் சத்தியம். கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் சத்தியம். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேல். அப்போ சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். எழுத்து. அதனால ஆண்டவர் சொன்னாரு, என் வார்த்தைகளில் ஒரு சிற்று எழுத்தோ எழுத்தின் உறுப்பு அழிந்து போகாதுன்னு சொன்னார். எழுத்தை குறித்து அவர் சொன்னார். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு அறிவிப்பேன். எழுத்து. எழுத்துக்கள் சேர்ந்தால் அதற்கு என்ன பேரு? வார்த்தை. எழுத்துக்கள் சேர்ந்தா என்னதுங்க? வார்த்தை. அதுக்கு பாருங்க 2 சாமுவேல் 7:28 வாசிக்கலாம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். முதல்ல எழுத்தை பார்த்தோம், இப்ப எழுத்துக்கள் சேர்ந்த வார்த்தைகள் சத்தியம் என்று பார்த்தோம்.
வார்த்தைகளை சேர்த்தா என்ன வரும்? வாக்கியங்கள் வரும், சென்டென்ஸ் வரும், வசனங்கள் வரும். அப்படிதானே? அப்போ வார்த்தைகள், ஒரு வார்த்தை என்கிறது ஒரு எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு இது. அப்ப பல வார்த்தைகள் சேரும்போது அது சென்டென்ஸ் அல்லது வசனங்கள். யோவான் 17:17 வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். வார்த்தைகள் சேர்ந்த உம்முடைய வசனமே சத்தியம். இன்னொரு வசனம் கூட இருக்கு, சங்கீதம் 119, 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். சமூலம்னா என்னங்க? இந்த சித்த வைத்தியர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த செடியில இருக்கிற சமூலமும் மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. முழுவதும் வேர்ல இருந்து செடி அந்த காய் பிஞ்சு எல்லாமே சமூலமும் சத்தியம். அப்ப உம்முடைய வசனம் முழுமையானது சத்தியம். பார்த்தீங்களா? எழுத்துக்கள் சத்தியம், எழுத்துக்கள் சேர்ந்த வார்த்தைகள் சத்தியம், வார்த்தைகள் சேர்ந்த வசனங்கள் சத்தியம், வசனங்கள் சேர்ந்த வேதமே சத்தியம். இந்த வேதத்துக்கு முழுமை என்னதுதான்? இந்த வேதத்துக்கு இந்த வசனங்கள் எல்லாம் முழுமையா சேர்ந்ததுதான் இந்த வசனம். சங்கீதம் 119, 142 வாசிக்கலாம். உம்முடைய நீதி நித்திய நீதி. உம்முடைய நீதி நித்திய நீதி. உம்முடைய வேதம் சத்தியம். உம்முடைய வேதம் சத்தியம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில ஒரு எழுத்தையும் கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரமும் கிடையாது. அது பெரிய டேஞ்சர். என்ன அழகா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க. எழுத்துக்கள் சத்தியம், வார்த்தைகள் சத்தியம், வசனம் சத்தியம், வசனங்கள் சேர்ந்த வேதமே சத்தியம். எல்லாமே. அதனாலதான் இந்த வசனத்துக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ ஊழியன் சொல்லி கொண்டிருந்தார். ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தேவர் ஊழியனை அவருடைய பேச்சை நான் கேட்டேன். சொன்னாரு, எல்லா படிப்புக்கும் சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கும். 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையுடைய டெக்ஸ்ட் புக்கு 1ஆம் கிளாஸுக்கு தான் இருக்கும். 5ஆம் கிளாஸுக்கு படிக்கும்போது என்ன ஆகும்? அதற்கு ஏற்ற டெக்ஸ்ட் புக்கை மாற்றி கொடுப்பாங்களா இல்லையா? இல்லை, 1ஆம் கிளாஸ் படிக்கிற புத்தகத்தை தான் கடைசி வரை படிக்கிறீங்களா என்ன? அப்படியா டீச்சர் சொல்லி கொடுக்குறீங்க? 10ஆம் கிளாஸ் போச்சுன்னா 10ஆம் வகுப்பு போனால் என்ன பண்ணுவோம்? 10ஆம் வகுப்பு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுப்போம். 12ஆம் வகுப்பு போகும்போது 12ஆம் வகுப்பு மேத்தமெட்டிக்ஸ் கொடுப்போம். கல்லூரிக்கு போயிடுச்சுன்னா கல்லூரியுடைய சிலபஸ் சொல்லி கொடுப்போம். ஒவ்வொன்றும் அது சின்ன பிள்ளைகளுக்கு புரியாதது இல்லையா? அந்த புத்தகம் அப்படியே. அப்புறம் மாஸ்டர் டிகிரி படிக்கிறோன்னு வைங்களேன், அதுக்கு இன்னும் நிறைய போயிடும். அது டெரிவேஷன், அது இது நிறைய பேருக்கு புரியாதெல்லாம் சொன்னா, தியரம்ஸ், எப்படி இந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டு வராங்க, நிறைய காரியங்கள் போகும். இன்னும் பிஹெச்டியில் போனால் இன்னும் ரொம்ப ஆழமாக போகும். அதுக்கப்புறம் போஸ்ட் டாக்டரேட் டிகிரின்னெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய படிக்க 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 அவங்களுடைய சிலபஸ் எல்லாம் வேற. புத்தகங்கள் டெக்ஸ்ட் புக் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? மாறிட்டு தானே இருக்கும். பிஹெச்டி படிக்கிற பிள்ளைய புத்தகத்தை கொடுத்து 10ஆம் வகுப்பில் கொடுத்தா அந்த பிள்ளை ஒரே நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு வீட்டில் உட்காந்துரும். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் இந்த ஒரே புத்தகம் 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஆளுக்கும் இதே புத்தகம் தான், பிஹெச்டி படிக்கிற ஆளுக்கும் இந்த புத்தகம் தான். பெரிய வேத பண்டிகை ஸ்காலர்னு சொன்னாலும் அவனுக்கு இந்த புத்தகம் தான். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மேன்மை. இந்த புத்தகத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இது தோண்ட தோண்ட புதையலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தோண்ட தோண்ட கருகலான காரியங்களை, புதைப்பொருள்களை, பொக்கிஷங்களை அள்ளி வழங்கிக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளவு தோண்டி எடுக்கிற என்பதுதான் இதுல முக்கியம். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும் கர்த்தரன் மேய்ப்பராக சொல்லிட்டு இருக்கிறோம். 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு சொல்லும். ஆனா கர்த்தர்னா யாரு, மேய்ப்பர்னு யாரு யோசிச்சு பண்ணும். அதே வசனம்தான். இந்த புஸ்தகத்துக்கு இது மாறவே மாறாது. ஏனென்றால் இதை கொடுத்த தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமை உள்ள புத்தகம் இது. இதை எவ்வளவு நீங்க கனம் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு நீங்க இதுக்கு பயப்படுறீங்களோ,
அவ்வளவுக்கு அவ்வளவு இது அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் இருக்கிற படிப்பை படிச்சா பெரிய ஸ்காலரா மாறலாம், நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம், வசதியா உண்டாகலாம். அது வர வர பெருமை வரும், மேட்டிமை வரும், வன்கண் வரும். அப்படிதானே? நிறைய படிச்சு நிறைய சம்பாதிச்சா என்ன வரும்? பெருமை வரும், மேட்டிமை வரும். நான் பெரிய ஸ்காலர் எல்லாம் வரும். அது ஒன்று நரகத்துக்கு தான் கொண்டு போகும். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நான் பெரிய டிகிரி வாங்கியிருக்கிறேன், அது வசதியை கொடுக்கும், வாய்ப்பை கொடுக்கும், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். ஆனால் எல்லாம் கொண்டு வந்து என்ன இருக்கும்? ஒன்ன நரகத்துக்கும் போயிடும், கொண்டு போயிடும். ஆனால் இதை படிச்சேன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். படிக்க 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 தாழ்மையை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், கீழ்ப்படிதலை கொடுக்கும், தேவ பக்தியை கொடுக்கும், தேவ பயத்தை கொடுக்கும், பக்தி விருத்தியை கொடுக்கும், பரலோகத்தில் கொண்டு சேர்த்துரும். ஹல்லேலூயா. அதை நீ படிச்சேன்னா நீ வீட்டில் செல்வம் வைக்கிறதுனால உனக்கு மரண பயத்தை கொடுக்கும். ஐயோ எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறனே, நிறைய சேர்த்து வச்சிருக்கிறனே, திருடன் வந்து எப்போ கொண்டு போறான்னு தெரியாதே, அப்படிதானே? ஆனா இதை படிச்சேன்னா நீ மரணத்தை ஜெயமா விழுங்கிற முடியும். ஹல்லேலூயா. இதை படிச்சேன்னா என்ன ஆக முடியும்? மரணமா அது வரட்டும், மரணத்தை ஜெயித்தவர் எங்கூட இருக்கிறாரு. நான் மரணத்தை காண்பதில்லை, நான் நித்திய ஜீவனுக்கு பங்காளியா மாறுவேன்னு இது காட்டிடும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அப்படிதானே? ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ 4 காரியங்களை பார்த்தோம். என்னதுங்க? எழுத்து சத்தியம், வார்த்தைகள் சத்தியம், வசனம் சத்தியம், வேதமே சத்தியம். இன்னொரு டைரக்ஷன்ல பார்ப்போமே. 1 யோவான் 5:20 வாசிக்கலாம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்ப அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேரு? சத்தியமுள்ளவர். ஆனா முதல்ல ஆரம்பிக்கும் போது நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு யார் அவரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனாகிய சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். புரியுதா? அப்ப பிதாவாகிய தேவனையும் அங்க சத்தியம் உள்ளவர் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனாகிய தேவனையும் சத்தியம் உள்ளவர் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 7:28 வாசிக்கலாம். நிறைய வசனங்கள் இருக்கு, டக்கு டக்குன்னு மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பியவர் சத்தியம் உள்ளவர், என்னை அனுப்பிய பிதாவாகிய தேவன் அவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். பிதாவாகிய தேவன், என்னை அனுப்பின பிதாவாகிய தேவன் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். இங்க யாரை சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். அப்போ இது நான் 2 தான் எடுத்திருக்கிறேன்.
நிறைய இடங்கள்ல இருக்கு. பிதாவாகிய தேவனுக்கு சத்தியம் உள்ளவருங்கிற நிறைய இடத்துல இருக்கு. நீங்க தேடி எடுத்துக்கோங்க. குமாரனாகிய தேவன் சத்தியம் என்று வேற நிறைய இடங்கள்ல இருக்கு. புரியுதா? ரெண்டு தான் உங்களுக்கு நேரம் கருதி ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. புரியுதா? இங்க சத்தியம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் என்ற வார்த்தைகள் வருகிறது. அப்போ பிதாவாகிய தேவன் யாரு? சத்தியம். குமாரனாகிய இயேசு சத்தியம். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேரே சத்திய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன? சத்தியம். அது உள்ள 2 வசனங்களை பார்க்கலாம். யோவான் 14:17 வாசிக்கலாம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை, அவருக்கு பேரு சத்திய ஆவியானவர். இன்னொரு வசனங்களை பார்க்கலாம். 16:13 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அந்த சத்திய ஆவியானவர் வரும்போது வசனத்தில் இருக்க எல்லா சத்தியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். புரியுதா? அப்போ இங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்னது? சத்தியம். மாறாதவர். உண்மைகள் மாறும், சத்தியம் மாறாதது. நல்லா மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் இதெல்லாம் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சத்தியம். இயேசு சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க நான் வந்தேன், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், அதற்காகவே நான் உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்ப நாம இதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நாம் எல்லாம் யாரு? சத்தியவான்கள். பிலாத்துவுக்கு தெரியாது சத்தியமாவது என்ன. ஆனா இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கிற நமக்கு என்ன தெரியும்? சத்தியமாவது என்ன. வசனத்தில் ஆண்டவர் என்ன அழகா வெளிப்படுத்தி வச்சிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது குறிப்பு, சத்தியத்தை ஏன் அறிய வேண்டும்? சத்தியத்தை ஏன் அறிய வேண்டும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா எப்படி இருக்கக்கூடாது? அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. ஆத்துமாவில் அறிவு வரணும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், அது இங்க செட் ஆகாது. அறிவு பெருத்தவன் அது உலகத்தின் அறிவை குறித்து சொல்லுகிறது. உலகத்தின் அறிவை குறித்து நாம கேள்விப்பட்டோம்னா நம்ம நோவு பெருத்தவங்களா மாறிடுவோம். எப்படி? யாருக்காவது 4 வியாதி இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஐயையோ அவருக்கு இருக்க சிம்டம் எனக்கு இருக்கு போல இருக்கு. புரியுதா? அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அந்த சிம்டம் எனக்கு இருக்கும் போல இருக்கு. அப்ப அவருக்கு இருக்கிற வியாதி எனக்கு இருக்குமோ? நோவு பெருத்தவனா இல்லையா இவன்? எத்தனை பேரை நீ அறிஞ்சுக்கிறியோ எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு நோவு பெருத்தவனா தான் இருப்ப. அப்புறம் இந்த வியாதிக்கு என்ன மருந்து சாப்பிடலாம், இந்த வியாதிக்கு என்ன மருந்து சாப்பிடலாம், எல்லாத்தையும் மொத்தமாக அவியலை வாங்கி மொத்தமாக சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது வியாதியை உண்டு பண்ணி, அதான் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஆனால் இங்க கதை வேற. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எந்த அறிவுன்னா அங்க போட்டிருக்கு பாருங்க, 9:10 நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரை குறித்த அறிவு அதிகமா வந்தா கர்த்தருக்கு பயப்படுதல் தான் வரும், ஞானம் தான் வரும். பக்தி விருத்தி தான் அடையுமே தவிர என்ன ஆகாது? வியாதி வராது, நோவு வராது. தேவனை அறிய சந்தோஷம் தான் வரும். தேவனை அறிஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவோமோ தேவனுடைய ஒரு மகிழ்ச்சி, பரலோகத்தை குறித்த ஒரு நிச்சயம். தேவனை நாம அறிய இந்த கர்த்தருடைய வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு வாஞ்சியா நாம அறிவோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மகிட்ட இருந்த கசடுகள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். நம்மை அது பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். புரியுதா? அது பரிசுத்தப்படுத்திட்டு நம்மை பரலோக பாதைகளை கொண்டு சென்று கொண்டே இருக்கும்.
இந்த வசனத்தை தியானிக்க 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 நம்ம போகிற இடம் பரலோகத்தை கொண்டு நெருங்கிட்டே இருப்போம். வேற எந்த புத்தகத்துக்கும் அந்த இது கிடையாது. உலகத்தில் இருக்க எந்த புத்தகத்தையும் நம்ம போய் எங்க வேணாலும் சேலஞ்சு பண்ணலாம். அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு பேரு சத்திய வேதம், பரிசுத்த வேதாகமம், இப்படியெல்லாம் பேர் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். த ஹோலி பைபிள். அது மட்டும் பரிசுத்தம் இல்லை, அவர்களை சார்ந்தவர்களெல்லாம் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கர்த்தருடைய விருப்பம் என்னவென்றால், நீ எனக்கு நிறைய பலி கொடுக்கிற, நீ உன்னையே எனக்கு கொடுக்கிற, எல்லாம் சரிதான். ஆனால் இதை எல்லாவற்றை விட நீ என்னை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். நீ தேவனை அறிகிற அறிவை எனக்கு உண்டாகணும், அதை நான் விரும்புகிறேன். அதனால தான் இந்த சத்தியத்தை அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. சத்தியத்தை அறிகிற அறிவை தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு வீட்டில் இருந்தா அந்த வீட்டுக்கு தேவன் மன்னிப்பை கொடுக்கிறார். ஒரு தெருவில் சத்தியத்தை தேடுகிறவன் இருந்தால் அந்த தெருவுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் 5 நீதிமான் இருந்தா கூட, 10 நீதிமான் இருந்தா கூட என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஏன்? அது ஃபுல்லா அக்கிரமம் நிறைந்த உலகம். சோதோம் குமோரா அக்கிரமம் நிறைந்த அந்த உலகத்துல 10 நீதிமான் இருந்தா கூட அழிக்க மாட்டேன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ சத்தியத்தை தேடுகிறவன், நம்ம எல்லாரும் உண்மையாவே சத்தியத்தை தேடுகிறவர்களா இருந்தா கர்த்தர் எப்படி இந்த பட்டணத்தை அழிப்பார்? எல் நினோ வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெரும் மழை வெள்ளம் வரப்போகிறது, சென்னை பட்டணத்திலே பாதியை காணாம போகுது இன்னும் ஒரு 30-40 வருஷத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அங்கிருக்கிற ஜனங்கள் சத்தியத்தை தேடுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் எப்படி அந்த பட்டணத்தை அழிப்பார்? இந்த பட்டணத்துக்கு வருகிற தீங்கை மாற்றி போடுவார் அவர். விஞ்ஞானிகள் 1000 சொல்லலாம், விஞ்ஞானிகளுக்கு தெய்வத்தை தெரியாது. அவங்க உலகத்தில் இருக்கிற காரியத்தை பார்த்து அவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாவற்றையும் தமது மகிமையின் கரங்களிலே வைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகத்துவம் விஞ்ஞானிக்கு தெரியாது. அவன் சொல்லி உன்னை பயமுறுத்தி தான் இருப்பான். நீ உண்மையிலே இந்த ஜீவனுள்ள சத்திய வசனத்திலே விசுவாசம் உள்ளவனாக, இந்த சத்தியத்தை தேடுகிறவனாக இருந்தால், வசனத்தை தேடி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிறவராக இருந்தால் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டார். இந்த பட்டணத்தின் மேல் இறங்குகிறார். ஏனென்றால் சத்தியத்தை தேடுகிற ஒரு கூட்டம் இந்த பட்டணத்திலே எனக்காக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனவர். சங்கீதம் 138:2 வாசிக்கலாம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தேவன் தம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையில் அவ்வளவு மகிமை இருக்கிறது. அதனாலதான் இந்த வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. வார்த்தையை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். யாரெல்லாம் இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார்களோ, ஏனென்றால் எல்லா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் அவருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்த போறீங்க? இதான் கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது பைபிளில் 2 காரியங்கள் ஒட்டி பிறந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒன்று கிருபை, இன்னொன்று சத்தியம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இந்த கிருபையும் சத்தியமும், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபை வரும்போது சத்தியம் பெறுகிறது, சத்தியம் பெறும்போது கிருபை பெறுகிறது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று அப்படி சேர்ந்து தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இடத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வசனத்தை நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் தியானிங்க. 9 இடங்கள்ல பைபிளில் கிருபையும் சத்தியமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி ஒட்டி வந்துக்கிட்டே இருக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 17ஆம் வசனம், அது மட்டும் வாசித்து 2 வசனங்களை மட்டும் வாசிங்க, மற்றதெல்லாம் நீங்க வீட்டில். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், பாருங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அடுத்து 17ஆம் வசனத்தை பாருங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த கிருபையும் சத்தியமும் வந்துகிட்டே இருக்கும். சத்தியத்தை நேசிக்கும் போது கிருபை பெருகும், கிருபை அதிகமாக பெருகும் போது சத்தியத்தை நாம நேசிக்கணும். ரெண்டும் ஒட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதை ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்ப சொல்ற வசனங்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 85:10 இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டில் நீங்க நல்லா தியானம் பண்ணுங்க. நேரம் கருதி உங்களுக்கு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். சங்கீதம் 85:10, சங்கீதம் 89:14, சங்கீதம் 57:3 மற்றும் 10. சங்கீதம் 57 3வது வசனம் 10வது வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்படி 9 வசனங்கள்ல இந்த ரெண்டும் ஒட்டி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்தது, சத்தியத்தை அறிவதால் உண்டாகும் நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன? சத்தியம்னா என்ன? சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தை அறிவதுதான் சத்தியம். தேவனை அறிகிறது தான் சத்தியம். அதனாலதான் வார்த்தை மாம்சமானார். ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் மாம்சமானார். புரியுதா? அப்ப வார்த்தையை அறிவது சத்தியத்தை அறிதல், தேவனை அறிதல் சத்தியத்தை அறிதல். தேவனை அறிதல் என்றாலும் சத்தியத்தை அறிதல் என்றாலும் ஒன்னேதான். அதுல வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். ஒரு 7 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போறேன். எத்தனை ஆசீர்வாதங்கள்? 7 ஆசீர்வாதங்கள். சத்தியத்தை அறிவதனால நமக்கு கிடைக்கிற 7 ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இதுதான் சத்தியமே. அப்போ தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் நமக்கு என்ன உண்டாகுது? கிருபை பெருகுகிறது. கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகுகிறது. எனக்கு சமாதானமே இல்லை பிரதர். ஏன் சமாதானம் இல்லை தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை அறிகிற அறிவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கல. நீ கர்த்தருடைய வசனத்தை அறிகிற அறிவுக்கு நீ ஒப்பு கொடுக்காம இருந்தா எப்படி சமாதானம் வரும்? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை நேசியுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சமாதானம், மிகுந்த சமாதானம்.
நமக்கு கிருபையும் சமாதானத்தில் நாம பெருகுவோம். உலகத்துல மனுஷன் எவ்வளவோ இருந்து சமாதானம் இல்லாம சூசைட் பண்ணிக்கிறான். ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது கிருபையும் சமாதானமும் பெருகும். பெருகிறதுக்கு தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு இருந்தா என்ன உண்டாகும்? 2 பேதுரு 1:3 வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும், இது 2வது ஆசீர்வாதம் அல்லது 2வது நன்மை அல்லது ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். தம்முடைய மகிமையினாலும், நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. தேவனையும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன உண்டாகிறது? அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளுகிறது. நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தெய்வீக வல்லமை, the divine power நமக்கு கொடுக்குதான். எப்போ? தேவனை அறிகிற அறிவை, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் தெய்வீக வல்லமை நமக்கு எதை கொடுக்கிறது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளுகிறது. தேவ பக்தி உள்ளவனா மாறணும்னா இந்த தெய்வீக வல்லமை நமக்கு கிடைக்கணும். நமக்குள்ள இருக்க ஜீவன், நமக்குள்ள இருக்க அந்த ஜீவன், புதிய ஜீவன் வளர்ந்து பெருகணும்னா இந்த தெய்வீக வல்லமை நமக்கு வேணும். இந்த தெய்வீக வல்லமையை கொடுக்கிறது யாரு? தேவனை அறிகிற அறிவு. இது 2வது குறிப்பு, 2வது நன்மை அல்லது ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். 3வது, அதுக்கு இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். தீத்து 1:3 வாசிக்கலாம். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வரும்போது தேவ பக்தி வளர்ந்துகிட்டே இருக்கும். ஏன் நமக்கு தேவ பக்தி வரமாட்டேங்குது? சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு நம்ம என்ன பண்றதில்ல? பிரயாசப்படுறதும் இல்லை, அதற்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை. ரொம்ப முக்கியம் இது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு நேரம் சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு நம்ம கொடுக்கிறோம்னு யோசிக்கணும். எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். யூடியூப்ல என்னெல்லாம ஜோக் வந்தா என்னெல்லாம பார்த்துறோம். எத்தனையோ பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஆனா நல்ல காரியத்தை நம்ம ஃபார்வர்ட் பண்றதே இல்லை. இந்த தேவ சித்தத்தை குறித்து கர்த்தருடைய வசனத்துல போட்டா எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணீங்க? உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேர் பிறருக்கு அதை கொடுத்தீங்க? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பாருங்க. அதே ஒரு ஜோக்கு, ஒரு மருத்துவ குறிப்பு, ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்ச்சி வந்தா எவ்வளவு ஈஸியா நாம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். நாம செய்தி போட்டா 50 பேர் 60 பேர் பார்க்குறாங்க. ஏன்? என்ன காரணம்? நம்மவும் பார்க்கறதில்ல, மற்றவன் இந்த வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்படுங்கிற காரியமும் சொல்றதும் இல்லை. யாராவது அள வச்சு பிரசங்கம் பண்ணா, ஏதாவது சிரிக்க வச்சு பிரசங்கம் பண்ணா அதை என்ன பண்ணிடுறோம்? டமால் டுமில் எல்லா குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறோம். இதுதான் நம்முடைய பலவீனம். சத்திய வசனத்தை குறித்து, ஏன்னா சத்திய வசனத்தின் மேல நமக்கும் வாஞ்சை இல்லை, விசுவாசமும் இல்லை. நம்முடைய உறவினர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சையும் நமக்கு இல்லை.
தான் பிரச்சனை. புரியுதா? அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவினால் தான் நமக்கு என்ன ஒண்ணு, தேவ பக்தி உண்டாகும். இது இரண்டாவது குறிப்பில். மூணாவது குறிப்பை நாம் பார்க்கும்போது 2 பேதுரு 1:4 வாசிக்கலாம். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. திவ்ய சுவாபத்துக்கு போதும். அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. புரியுதா? என்ன புரிஞ்சுங்க? இச்சையினால் உண்டான உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பின்னு. தேவனை அறிகிற அறிவில் நீ நடந்தன்னா தெய்வம் உனக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுப்பார். நீ எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். பொம்பளை பிள்ளை, நீ ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ பக்தியா போயிட்டு வா. ஆண்டவர் உனக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுப்பாரு. ஒரு பயலும் உன் மேல கை வைக்க முடியாது. மற்ற பிள்ளைகள் இச்சையினால் உண்டாகும். இச்சையினால தான் அது வருது. அப்ப இச்சையினால் உண்டாகும் கேட்டுக்கு நீ தப்பணும்னா, ஏன்னா எவன் இச்சையினால நிறைஞ்சு இருக்கிறான்னு தெரியாது, எவன் உன்னை சீரழிக்க பார்த்துட்டு இருக்கான்னு தெரியாது. ஆனால் நீ உண்மையா தேவ பக்தியா இருக்கும் போது, நீ தேவனை அறிகிற அறிவில் வளரும் போது கர்த்தர் உனக்கு விசேஷித்த பாதுகாப்பு கொடுப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் கர்த்தருடைய சபையில வரும்போதும் நாங்க என்ன சொல்றோம், பிறருக்கு இச்சை உண்டு பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸை என்ன பண்ணக்கூடாது, அணியக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல பயபக்தியோடைய நடக்கைக்குரிய ட்ரெஸ் அணின்னு சொல்றது அதுக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. நாங்கள் உங்களை கம்பல் பண்ணி உங்களை அந்த மாதிரி கொண்டு போறது எதுக்கு? உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, உங்களுக்கு தீங்கு நேரிடக்கூடாது என்பதற்காகத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான எல்லா கேட்டுக்கும் தப்புவிப்பது இந்த சத்தியத்தை தேவனை அறிகிற அறிவினாலே. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 2 பேதுரு 2:20 வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்ப பாருங்க, மற்றதெல்லாம் நான் இப்ப சொல்ல போறதுல இல்ல. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். கர்த்தரை நாம் அறியும் போது, கர்த்தருடைய வசனத்தை அறியும் போது உலகத்தின் அசுத்தங்கள் நம்மை நெருங்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனம் தீங்கான வழிக்கு நம்மை போக அனுமதிக்காது, அசுத்தமான பாதையிலே போக நம்மை அனுமதிக்காது. அது நம்மை தடுத்து நிறுத்தும், பரிசுத்த பாதையிலே நடத்தும். அதனாலதான் கர்த்தரின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்ப முடியும். இது 3வது குறிப்பு. 4வது குறிப்பு 2 பேதுரு 1:4 வாசிக்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றும். திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள்னா என்ன அர்த்தம்? திவ்ய சுவாபம் என்கிறது தெய்வீக சுவாபம், the divine character, the divine temperament. அப்ப தெய்வீக சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றும். தேவனை அறிகிற அறிவு நம்ம என்னவா மாற்றும்? பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். நீ சேர்ந்திருக்கிறது பூவு, ஆனா சேர்ந்திருக்கிறது நாரு. அந்த பூவோட சேர்ந்தும் போது என்ன ஆகும்? மனம் பெறும். தெய்வமாகிய அந்த பூவோடு இந்த நாராகிய நீ சேரும் போது அந்த பூவுடைய சுவாபம் உனக்கு வரும். அவர் பரிசுத்தர். அந்த தெய்வீகத்தினுடைய சுவாபம், அந்த பரிசுத்த சுவாபம் அவரோடு நீ சேர்ந்து ஒட்டி கொண்டிருக்கும் போது அந்த சுவாபம் உன்னை ஒட்டி கொள்ளும். நீ பன்றியோட சென்றன்னா கன்று குட்டி, நீ அதுதான் சாப்பிடுவ. நீ யாரு கூட சேர்றங்கிறது தான் முக்கியம். யார் கூட சேர்ற? பன்றிக்குட்டி கூட போய் சேர்ற கன்று குட்டியா, இல்ல பூவோடு சேர்ந்த நாரா என்பது நம்ம தான் நம்ம விலக்கிக் கொள்ள வேண்டும்.
புரியுதா? அப்ப தெய்வீக சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றுவது இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சத்தியத்தை அறிய பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவு நீ ஜெபம் பண்ணவே வேண்டாம். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். நீ பரிசுத்தமாக்கும் என்ன பண்ண தேவையில்லை, ஜெபம் பண்ண வேண்டிய தேவையில்லை. வரத்துக்கு தான் நீ ஜெபம் பண்ணணும், கனி கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? வரத்தை கொடுக்க ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எனக்கு வரத்தை தாரும், உமது ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்கு, உமது ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய வரத்தை எனக்கு தாரும்னு கேட்கலாம். ஆண்டவரே என்னை கனி கொடுக்க வையும்னு என்ன பண்ணக்கூடாது, நீ தான் கனி கொடுக்கணும், நீ தான் கனி கொடுக்கணும். ஏனென்றால் கனி கொடுக்கிற தெய்வம் உன் கூட இருந்தாருன்னா அவருடைய தெய்வீக சுவாபம் உனக்குள்ள வந்துருமே. கனி கொடுக்கிற தெய்வத்தை பிடிச்சுக்கோ பக்கத்துல, அவரோடு வாழு, அவரோடு பிரயாசப்படு. அப்ப என்ன உண்டாகும், அவருடைய குணநலன்கள் உனக்கு வரும். இதுதான் முக்கியம். கனி கொடுக்கிறது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வத்தோட பிரயாசப்படும், எவ்வளவு டிராவல் பண்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோடு கூட நாம் பேசுறோமோ, அவருடைய பழகிறோமோ. நல்ல நண்பர்களோடு சேர்ந்தா நல்ல பழக்கம் நமக்கு வரும். தீய நண்பர்களோடு சேர்ந்தா என்ன வரும், தீய பழக்க வழக்கம் வரும். வாலிப பிள்ளைகள் நல்ல கருத்தை கொண்டணும். யார் கூட நான் பேசுறேன், யார் கூட நான் பழகிறேன், என்னுடைய நண்பர்கள் யாரு. துஷ்டனை கண்டா தூர விலைக்கு போன்னு சொல்லிட்டு பழமொழி இருக்கா இல்லையா? சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போதே அதுதான் சொன்னார். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதை செய்யாத, அடுத்ததை செய். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல் வசனத்தை செய்யாத, முதல்ல செய்யாத, டோன்ட் டோன்ட் டோன்ட். ரெண்டாவது டூ டூ டூ, ரெண்டாவது செய். பார்த்தீங்களா தெய்வம் எப்படி எழுதுறாரு பாரு. முதல்ல இதை செய்துட்டு ரெண்டாவது உள்ள செய்யாதன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் முதல்ல போட்டுட்டு துன்மார்க்குடைய ஆலோசனை கீழே போட்டா தேவனுடைய அனந்த ஞானம் மகா மேன்மை உள்ளது. இதை செய்யாத இருந்துகிட்டு இதை செய். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தெய்வீக சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவது நாலாவது குறிப்பு. ஐந்தாவது குறிப்பு 2 பேதுரு 1:8. இவைகளை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், மேல நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. நீ வீணா போக மாட்ட. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உனக்கு வந்துச்சுன்னா நீ வீணா போக மாட்ட. உன்னை தெண்ட சோறுன்னு கட்டாயம் திட்டவே மாட்டாங்க வீட்டில். அப்புறம் சொல்லுது, நீ கனியற்றவர்களா இருக்க மாட்ட. அப்போ ஒரு மனிதன் கனி கொடுக்கிறவனா மாறணும்னா அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைய வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதான் உங்களுக்கு சொன்னேன், வரங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணலாம், கனிகளுக்கு நீங்க ஜெபம் பண்ணா கிடைக்காது. ஆண்டவரே நான் என்னை அன்புள்ளவனாக மாற்றும், ஆண்டவரே என்னை இச்சையோட அடக்கம் உள்ளவனாக மாற்றும், நீடிய பொறுமை உள்ளவனாக மாற்றும். நீ அவரோட இரு, அவருக்கு குணாதிசயம் உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் தேவன் யாரு? நீடிய பொறுமை உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அவரோட நாம சேவும் போதுதான் என்ன உண்டாகும், அதெல்லாம் நமக்கு வரும். அப்போ புரியுதா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால நாம வீணா போகவே மாட்டோம். அடுத்தது என்னதுங்க? கனி அற்றவர்களாக இருக்க முடியாது. கனி கொடுக்கிறவர்களாக மாறியே ஆகியாகும். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கிறது காரியம் இல்லை, பல வருஷங்கள் ஆகும். பல வருஷங்கள் ஆகும். ஒரே நாள்ல நான் பரிசுத்தவான்னு மாறி யாரும் சொல்லிட முடியாதுங்க. எல்லார்ட்டையும் இருக்கு, எல்லார்ட்டையும் கசடு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அது விலகணும். கொஞ்சம் கொஞ்சமா விலகி 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 தான் நெருப்புல புடமிட்ட பொண்ணு மாதிரி நெருப்புல புடமிடணும். திருப்பி எடுத்து என்னத்தை அடிக்கணும், திருப்பி என்ன பண்ணணும்,
நெருப்பில் போடணும். நெருப்பில் போட்டு எடுக்கும்போது நல்லா கருப்பாக இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா தெரியல. நெருப்பில் புடம் விட்டு எடுக்கும்போது ரொம்ப கருப்பாக இருக்கும். தட்டான் எடுத்து என்ன பண்ணுவார்? சுத்தியை போட்டு அடி அடின்னு அடிப்பார். திருப்பி பார்த்தா பளிச்சுன்னு மின்னும், திருப்பி போடுவார். அதான் ஆண்டவர் சொன்ன, அழியக்கூடிய பொன்னும் நெருப்பிலே புடமிடப்படுகிறது, அழியாத விசுவாசம் சோதிக்கப்படும். புரியுதா? அப்போ நம்மகிட்ட இருக்க கசடு கொஞ்சம் கொஞ்சமா போக 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 தான் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அப்போ இது அவரோட நாம் எவ்வளவு காலம் அவரோடு சேர்ந்து டிராவல் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு இந்த வீணா வாழக்கூடிய காரியம் போய் கர்த்தருக்கு அவருக்கு பிரயோஜனமா பாத்திரமா மாற்றும். கொலோசியர் 1:10 வாசிக்கலாம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. பாத்தீங்களா? சகலவித நற்கிரியைகள், கனிகள்ங்கிறது கிரியைகளோடு சம்பந்தப்பட்டது. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. தேவனை அறிகிற அறிவில் கூட என்ன பண்ணணுமா? விருத்தி அடைதல்னா பெருக வேண்டும். எனக்கு தெரியும், நான் தேவனை அறிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. தேவன் எனக்கு தெரியாதா? நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்க? தேவன் எனக்கு தெரியாதா? தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. நேரத்துக்கு ஒரு குடிகார தம்பியை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, பிரதர் ஒரு அட்வைஸ் எனக்கு வேண்டாம் பிரதர், ஒரு அட்வைஸும் எனக்கு வேண்டாம் பிரதர், கடவுள் எங்கூட இருக்கிறாரு பிரதர். பூஸ்ட் போடுற ஆளு சொல்றாரு, ஒரு அட்வைஸ் எனக்கு வேண்டாம் பிரதர், கடவுள் எனக்கு கூட இருக்கிறாரு பிரதர். நீ கடவுளை அறிஞ்சன்னா, உண்மையாகவே கடவுள் உன்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுனா, நீ பூஸ்ட் போடுவியா? நீ டாஸ்மாக் கடைக்கு போவியா? பாருங்க, சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்படியாக கனிகளை தரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும், வளரணும். ஒவ்வொரு நாளும் போதும் போதும்னு சொல்லாம இன்னும் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை சொல்லி கொடுப்பாரு. அவரை மாதிரி நம்ம மாறிடுவோம். மோசே எப்படி தேவனுடைய சமூகத்தில் அவரோடு பேசிட்டு இருக்கும்போது அவருடைய முகம் பிரகாசம் ஆச்சுதோ, அதே போல நம்மும் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்க 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 வசனத்தில் இருக்கிற வெளிச்சம், ஒளி, பிரகாசம் உன் முகத்தையும் பிரகாசிக்க பண்ணும். தேவன் இதைத்தான் விரும்புறாரு. அப்பதான் அங்க போக முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த குறிப்பு, 6வது குறிப்பு, யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவனை அறியணும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே, நோ செகண்ட் ஆப்ஷன். அறிவதேன்னா அதுதான் நித்திய ஜீவன். இது இல்லாம போக முடியாது. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் கிடைக்காது. கடைசியாக 7வது குறிப்பு, 2 பேதுரு 1:11. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்துக்கு போய் சேருகிற காரியம் 100% பரிபூரணமாய் அளிக்கப்படும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம். புதிய எருசலேமில் டமான் நுழைஞ்சிடலாம். அப்படியே பரிபூரணமாய் அளிக்கப்படும். 7 நன்மைகள், ஆசீர்வாதங்களை பார்த்தோம். நான் பைபிளை படிக்க மாட்டேன், நான் பைபிளை தியானம் பண்ண மாட்டேன், நீ பண்ணலைன்னா உன் குணநலமே மாறாது. எந்த பாட்டு வேணாலும் கேளு, நீ என்ன பாட்டுனாலும் பாடிக்கிட்டே இரு. பாடல்களில் பாடல் ஆசிரியர் தன்னுடைய தத்துவத்தை வச்சிருப்பார்.
வசனத்தை மாத்திருப்பார். ஏன்னா ராகத்துக்கு கேட்க மாத்துவார், ராகத்துக்கு தாள. கர்த்தருடைய வசனம் அப்படிப்பட்டதல்ல. வசனத்துல பிரியமாயிரு, வசனத்தை அன்பு செய், வசனத்தை தியானம் பண்ணு. வசனம் வசனத்தின் வல்லமையை உனக்குள்ள கொடுக்கும், டிவைன் பவரை கொடுக்கும், டிவைன் கேரக்டரை கொடுக்கும். எல்லா தேவனுடைய வல்லமை மகத்துவம் அவருடைய வெளிச்சத்தை கொடுக்கும். கடைசியில கொண்டு போய் பரலோகத்துல கொண்டு சேர்த்துரும். நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம். அதுக்கு தானே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வேற எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அப்போ ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்னு புரியுதா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான், இதை தெரிஞ்சதுனால தான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் பெரிய பணக்காரன், எனக்கு தனியா குதிரை உண்டு. நான் கமாலியலுக்கு கீழே என்ன பண்ணேன், தனி டியூஷன் எடுத்து படித்த ஆளு, பழைய ஏற்பாடு எல்லாம் பரிபூர்ணமா படித்த ஆளு. ஆனால் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எல்லாம் குப்பை. எதுக்கு? பிலிப்பியர் 3:8 வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். எப்படி? அவருடைய மரணத்திற்கொப்பான மரணம். அவரை எப்படி அடிச்சு பிச்சு சிலுவையில அரைஞ்சாங்களோ அந்த அளவுக்கு கூட நான் என்ன பண்றதுக்கு ரெடி. பாருங்க எப்படி வாஞ்சியை பாருப்பா, ஒரு தேவ மனுஷனுடைய வாஞ்சியை பாரு. நான் அவரையும் அவருடைய இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி, இயேசு எந்த அளவுக்கு பாடுபட்டு அவமானப்பட்டு மரணத்துக்குள்ளானாரோ அதற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்காக. நோக்கம் என்னதான்? என்னது? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பணும் ஐயா. அதுக்கு தகுதியாகணும். ஒரே ஒரு வாஞ்சத்தான் எனக்கு. அதற்காக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுபட்டாரோ அந்த அளவுக்கு நான் பாடுபடுறதுக்கு கூட என்ன பண்றேன், பிரயாசப்படுறேன். நான் போறேன், நான் என்னை தாழ்த்துக்கிறேங்கிறார். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை அவர் எண்ணினார். கர்த்தருக்கு மகிமை. சரி, அடுத்து எப்படி தேவனை அறிவது? எப்படி சத்தியத்தை அல்லது தேவனை அறிவது? பிரச்சனை என்னன்னா, இந்த பூமியிலுடைய மனிதர்களுடைய மனக்கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது ஒரு பயங்கரமான வஞ்சகமான மொழிய ஏவாள்கிட்ட பேசியாச்சு. அப்படியே 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணார்கள். அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதோட குருடாவா இருந்தாங்க. பிசாசு கிட்ட பேசணும் போது கண்ணு திறந்திருந்தா இல்லையா? பழத்தை பறிச்சு சாப்பிடணும்னு மட்டும் அதுக்கு கண்ணு திறந்துதா இல்லையா? இந்த விருட்சத்தின் கனிகள் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமா இருக்கிறது என்பதை கண்டாங்களா இல்லையா? கண்ணு திறந்துதானே இருந்தது. அப்புறம் அதுக்கு திருப்பி அவர்களுடைய கண்கள் இருவரும் திறக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. புரியுதா? ஆத்தும கண்களும் ஆவியின் கண்களும் மூடப்பட்டு
மாம்ச கண்கள், பாவக்கண்கள் திறக்கப்பட்டது. இதுதான் பிரச்சனையே. மனக்கண்கள், ஆத்தும கண்கள் மூடப்பட்டு விட்டன. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு சில காரியத்தை சொல்லி வரேன். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனாகிய பிசாசு அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த அவிசுவாசிகளுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. அதனாலதான் இவர்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். தேவனை அறிந்த ஜனங்களை பார்த்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது. இவங்களுக்கு வேற வேலை இல்லை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர்னு பாடிக்கிட்டே திரிகிறாங்க. தெரு தெருவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன் கண்ணு திறக்கிறதுக்காக வேண்டிதான் சொல்லிட்டு திரிகிறாங்கப்பா. இயேசு நல்லவர் நீ விசுவாசித்தான உன் கண்ணு திறக்கும் ஐயா, பரலோகத்துக்கு போற வழி திறக்கும் ஐயா. அதுக்கு தான்ப்பா உன்னை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன் நன்மைக்காக வேண்டிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்களை பார்த்தா உங்களுக்கு என்னவா தோணுது? பைத்தியம் மாதிரி தோணும். பரவாயில்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்கு பைத்தியம்தான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ அப்போ இந்த மூடப்பட்டு இருக்கிற கண்ணு முதல்ல திறக்கணும் ஐயா. 2 சீஷர்கள் போயிட்டு இருந்தாங்க. யார் கூட? எம்மாவுஸ் நகர் போயிட்டு அங்க இயேசுவை சந்திக்கிறாங்க. ஆனா இயேசுவை என்ன பண்ண முடியல, அவங்களால கண்டுக்க முடியல. அப்போ இயேசு பேசிக்கிட்டே வரும்போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. லூக்கா 24:31-32 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்பத்தை அப்படியே பிட்டு கொடுக்கும் போது அறிஞ்சிட்டாங்க. இந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கறது யாருக்கு வேலை? நம்ம ஆளுக்கு வேலையாச்சே. அது வரைக்கும் பேசிட்டு வராங்க. உங்களுக்கு தெரியாதா 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது? நசரேயனாகிய இயேசுவை பற்றிய கதை தான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க? அவர்கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. நசரேயனாகிய இயேசு அவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவரை இந்த வேத பாரகர் பரிசையெல்லாம் குற்றம் சுமத்தி சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க. அவர் என்ன நினைச்சிருப்பாரு? நம்மன்னா என்னை பற்றியே என்கிட்ட சொல்றியடா, அவர் தெய்வம், அவர் தான். அப்போ கொண்டுட்டாங்க அவரை. இந்த பெண்கள் சொன்னாங்க அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொன்னாங்க. சொன்னார், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அறியாத மந்த இருதயம் உள்ளவர்களே, என்னது மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே வரார். வழியில தன்னை குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டே வரார். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏதோ ஒரு ஆள் சொல்லிட்டு வராருன்னு கேட்டுக்கிட்டே வராங்க. வந்து வீட்டுக்குள்ள வாருங்க. அவரு இயேசு கூட கொஞ்சம் பிகு பண்ணாரு. நான் கொஞ்சம் அந்த பக்கம் போனோன்னு சொல்லிட்டு, நான் அந்த பக்கமாக கொஞ்சம் போகிறேன் அப்படின்னா, இல்லை பொழுது சாஞ்சி போச்சு, அதனால் என்ன பண்ணுங்க, வந்து எங்கள் கூட கொஞ்சம் தங்குங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் சாப்பாடை கொடுக்கும், அப்பத்தை கொடுக்கும். அவங்க அப்பன ரசம் சாப்பிட்றவங்க. அப்பத்தை கொடுக்கும்போது அப்பத்தை பிட்டார் ஆண்டவர். கண்ணு திறந்து போச்சு. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு அவர் மறைந்து போனார். அடுத்த வசனம் என்னது? அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு வழியிலே அவர் நம்மோடு வேத வாக்கியங்களை விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. ஆனாலும் அவரை காணாம போயிட்டோமே. அப்பத்தை பிற்கும் போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இயேசு அதுக்கு மேல அங்க ஒரு செகண்ட் கூட நிக்கல, மறைஞ்சிட்டார் டக்குன்னு. அப்புறம் சொல்றார் 24:45 கொஞ்சம் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 45 வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. அப்ப வேத வாக்கியத்தை அறியணும்னா என்ன பண்ணணும்?
மனக்கண்ணு திறக்கணும். பிரச்சனை அங்கத்தான். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வர வேண்டும் என்றால் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 26:18 கூட வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படியாக நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. எதை திறக்கணும்? கண்களை திறக்கணும், மனக்கண்களை திறக்கணும். எதுக்கு தெரியுமா? இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படி. சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனிடத்துக்கு திரும்பணும்னா அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க நீங்க இதுக்காக வேண்டி? ஆண்டவரே, இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுடைய மனக்கண்களை திறவுங்க ஆண்டவரே. கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு மனக்கண்ணும் திறக்கணும் ஆண்டவரே. சாத்தானுடைய அடிமைத்தனம், இருளின் அதிகாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதன் தேவனை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்ணை திறவும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க டெய்லி. ஆண்டவர் கட்டாயம் இந்த சத்தத்தை கேட்பார். இந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய மனக்கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. இருளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சாத்தானின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய மனக்கண்களை திறவும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். அவங்க மனக்கண்ணு திறந்தாலே தெய்வத்தை கண்டுருவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் சங்கீதம் 119:18 அங்க எழுதும்போது சொல்லுகிறார், உமது வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்கள் திறக்கப்பட்டு அதுல கூட அடுத்தது கண்கள் தெளிவாக்கப்பட வேண்டும். திறக்கப்பட்ட கண் என்னாகும்? தெளிவாக வேண்டும். சங்கீதம் 19:8 வாசிக்கலாம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ முதல்ல கண்கள் திறக்கப்படுகிறது, அப்புறம் கண்கள் தெளிவிக்கப்படுகிறது. மூன்றாவது கண்கள் பிரகாசம் அடைகிறது. திறக்கப்படுதல், தெளிவடைதல், பிரகாசம் அடைதல். எபேசியர் 1:19 வாசிக்கலாம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன கண்ணு வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண்கள். புரியுதா? அப்ப கண்ணு மூடி இருக்கதான் பிரச்சனை. கண்ணு திறக்கணும், கண்ணு தெளிவாக்கப்படணும், கண்ணு பிரகாசம் அடைய வேண்டும். இந்த லெவலுக்கு நாம போகும்போது கண்ணு பிரகாசமாகும், சரீரம் முழுவதும் என்னவாமாகும்? இயேசு சொன்னாரா இல்லையா? உங்கள் சரீரம் பிரகாசமாகும்படி உங்கள் கண்களில் வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னாரா இல்லையா? இந்த கண்கள் இந்த சரீரம் எப்போ பிரகாசம் அடைகிறதோ அப்ப நாம மகிமையின் சாயலுக்கு ரெடி. இந்த சரீரம் எப்போ பிரகாசம் அடைகிறதோ அப்ப என்ன ஆகுறோம்? மகிமையின் சாயல், இயேசுடைய ரகசிய வருகைக்கு ரெடி. உடனே செகண்ட்ல அப்ப வந்தாருன்னா மறுரூபம் அடைஞ்சு போயிடலாம் உடனே. இதுக்கு தான் நம்ம தகுதியாகணும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறது, சத்தியத்தை அறிதல் என்றால் என்ன, ஏன் தேவன் அந்த தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார்னு நாம் பார்க்கிறோம். கடைசியாக சத்தியத்தை அறிக யார் நமக்கு உதவி செய்யறோம் எல்லாருக்கும் தெரியும். யோவான் 16:13-14 வாசிக்கலாம்.
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் அவர் பேசாமல் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் தாம் சொல்லி கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு வரப்போகிற அறிவிப்பார். காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை என்னை மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துவார். அப்ப சத்திய ஆவியாகி அவர் வரும்போதுதான் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அதனாலதான் அந்த சத்திய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிதான் ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளும் போது சத்திய ஆவியானவர் நமக்குள்ள தங்குவார். நாம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறோம். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்க? வீட்டில் போய் தியானிப்பீங்களா, தியானிக்க மாட்டீங்களா? யூடியூப்ல போட பிரயாசப்படுறேன். உங்களுடைய நீங்க சுயநலமா இருக்கக்கூடாது. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் சத்தியத்தை அறியணும். அவர்களும் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளா மாறணும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நீங்கள் கொண்டு எதையெல்லாமோ ஷேர் பண்றோமே, இதை பண்ணி கொடுக்க கூடாதா? அவங்க எந்த சர்ச்சுக்கு போனவங்களா இருக்கட்டுமே, விரும்பினா எடுக்கட்டும், எடுக்கலன்னா விடட்டும், அவ்வளவுதான். நம்முடைய காரியம் என்ன? ஒரு சின்ன ஷேர். எத்தனை ரூபாய் அதுக்கு? எத்தனையோ இடங்களிலே இப்படிப்பட்ட கர்த்தருடைய வசனங்கள் போதிக்கப்படவில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, தேவரீர் எங்களோடு பேசின 4வது உம்முடைய சித்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். சத்தியமாவது என்ன? சத்தியத்தை ஏன் அறிய வேண்டும்? சத்தியத்தினால் கிடைக்கிற நன்மைகள், சத்தியத்தை அறிவதனால் உண்டாகும் நன்மைகள் என்ன? ஆசீர்வாதங்கள் என்ன? சத்தியத்தை அறிவதற்கு தடை என்ன? எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? யார் எங்களுக்கு அதை போதிப்பார் என்பதை குறித்த காரியங்களை எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாங்கள் பிரயாசப்படவும், தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ளவும், தெய்வீக குணாதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், வீணராய் இல்லாமல் கனி கொடுக்கிறவர்களாய் மாறவும், நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் எங்களுக்கு பூரணமாய் கிடைக்கவும் கிருபை தாரும். வசனத்தின் வல்லமைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென்.